ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை சனிக்கிழமை. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு நல்லா செவக்க வணக்கிக்கலாங்க. வணக்கின பிறகு சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டும் வந்து பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வணக்கின பிறகு கருவேப்பிலை, 2 தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அது கூட வந்து பொடி பொடியாக வெண்டைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வழுவழுப்பு தன்மையாக இருக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். வெண்டைக்காய் வந்து இது மாதிரி கருகுன மாதிரி சுருங்கி வணங்கிடணுங்க. எண்ணெயிலேயே நல்லா வணக்கிடணும். உப்பு போட்டிங்கன்னா நல்லா வணங்கிடும். புளி வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாங்க. அதான் குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகா அரைக்காமல் மசாலா போட்டு வைக்கிற மெத்தடு. இதுக்கு வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் 4ம் போட்டாச்சுங்க. மல்லித்தூள் வந்து கொஞ்சம் எச்சா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டா நல்லாயிருக்குங்க. அதனால் வந்து அளவாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் புளியில் வந்து நல்லா வெண்டைக்காய் வெந்த பிறகு கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் பூ துருவி போட்டு இறக்கிக்கலாங்க. வெண்டைக்காய் குழம்பு ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு, சுட சுட ரசம், பீட்ரூட் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல். இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பூஜா ஸ்டைலி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.